59வது முறையாக நடைபெறும் தேசிய புத்தரிசி விழாவின் துணைப்பொருள் பாதுகாக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பிடியளவு கமநிலத்துக்கு செல்வோம் என்பதாகும். அட்டமஸ்தானாதிபதி பள்ளேகம ஹேமரத்ன தேரரின் ஆலோசனையின் பேரில் விவசாய அமைச்சு மற்றும் விவசாய திணைக்களம் என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. அறுவடை செய்யப்பட்ட நெல் ஜெயஸ்ரீ மகாபோதியில் சம்பிரதாய பூர்வமாக பூஜிக்கப்பட்டது. முதலாவது, இந்த விவசாயிகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். விவசாயிக்கு உரிய நேரத்தில் சரியான காலத்தில் தேவைப்படுகின்ற விடயங்களை செய்ய வேண்டும். விவசாயிகளை வலுவானவர்களாக மாற்றினால், விவசாயியை ஊக்குவித்தால், அந்த விவசாயி தனது இயலாமையை நீக்கிவிட்டு வயலில் இறங்கி வியர்வை சிந்தி இந்த வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு கடின உழைப்போடும் அர்ப்பணிப்போடும் விவசாயத்தை செய்யும் போது ஒரு செழிப்பான அறுவடையை பெற முடியும். தேசிய புத்தரிசி விழாவை முன்னிட்டு ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு பூஜைகள் இடம்பெற்றதும் தேன் பூசைக்காக தூய தேன் பாத்திரத்தை ஆதிவாசிகளின் தலைவர் வனஸ்பதி ஊருவருகே வனிலா அத்து ஜனாதிபதியிடம் கையளித்தார். இதன்போது ஜனாதிபதியால் விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டனர். அரசாங்கம் என்ற வகையில் நமது நாட்டின் கிராமப்புற மக்களின் வறுமை இல்லாதொழிக்கும் வகையிலேயே நமது கொள்கை மற்றும் நமது வேலை திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அந்த வறுமை நிலைமை ஒழிப்பதற்காக விவசாயம் தொடர்பிலான சக்திமிக்க தூர நோக்குடைய கொள்கை மற்றும் வேலை திட்டங்கள் அவசியமாகின்றன. இதனால் தமக்கான காணியில் உரிமையை உறுதி செய்வதற்கு தேவையான சக்திமிக்க வேலை திட்டத்திற்குள் நாம் பிரவேசித்துள்ளோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் உறுதிப்பத்திரங்களை வழங்கியுள்ளோம். அந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் சில தரப்பினருக்கு மாத்திரம் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. சிக்கல்கள் ஏற்படாத வகையில் உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாம் தயாரித்துள்ளோம். செய்கைக்கு தேவையான நீர் வசதி எமக்கு இல்லையெனில் எமக்கு எந்த அளவு காணி காணப்பட்டாலும் அதில் பலனில்லை. நமது நாட்டின் கடந்த கால சிரேஷ்ட அரசர்களால் அனுராதபுரத்தில் பாரிய குள கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. நமது முன்னோர்களால் சுமார் 32,000 குளங்கள் கட்டி எழுப்பப்பட்டுள்ளன. எனினும் துரதிருஷ்டவசமாக இவற்றில் பெரும்பாலானவை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. தரவுகளின் பிரகாரம் 14,000 குளங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. இதனாலேயே இந்த குளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இது எமக்கான பாரிய பொறுப்பாகும். அக்டோபர் மாதம் அளவில் பருவப்பெயர்ச்சி மழை ஆரம்பிக்கும். அந்த மழை நீரை எமது நீர்த்தக்கங்களில் சேமித்து வைத்தால் எமக்கு பெரும்போகத்திற்கான நீர் கிடைக்கும். எனினும் அதிகாரம் மற்றும் பணம் படைத்தவர்களால் சில குளங்களுக்குரிய இடங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சில பகுதிகள் அழிவடைந்துள்ளன. ஒரு தாங்கியில் அல்ல, ஒரு கட்டமைப்பாக கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. நிலையான அபிவிருத்தி தொடர்பில் தற்போது பேசப்படுகிறது. எனினும் இந்த அபிவிருத்தியின் பெரும் திட்டம் எமது குள கட்டமைப்பாகும். இதனால் மீண்டும் சிறு மற்றும் நடுத்தர குளங்களை மீளவும் புனரமைக்கும் நிலையான திட்டத்தை நாம் கையில் எடுத்துள்ளோம். இதற்கு எதிர்ப்புகள் வரக்கூடும், ஆட்சேபனைகள் முன்வைக்கக்கூடும். எனினும் நிலையான அபிவிருத்திக்காக இந்த குள கட்டமைப்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பாக வழங்க வேண்டும். තිරසර සංවර්ධනයේ තියෙන ඉතාමත් මහගු මෙවලම වන මේ වැව් පද්ධතිය අපි ආරක්ෂා කරගන්න ඕන. මේ වැව් ටික අපි අනාගත පරම්පරාවට ආරක්ෂා කරලා දෙන්න. තනවා අපි හොඳ යල් කන්නක් සාර්ථක. நாம் ஒரு சிறந்த சிறுபோகத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம் என நினைக்கின்றேன். கடந்த சிறுபோகத்தின் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு ஏற்பட்டது. பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, இது அனைவருக்கும் தெரியும். எமக்கு எப்போதும் காலநிலை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன. காலநிலையோடு நாம் போராட வேண்டியுள்ளது. வன விலங்குகளினால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் இருக்கின்றன. அவை முடிவுக்கு வருபவன அல்ல. காலநிலை மாற்றத்தால் வறட்சி ஏற்படும் போது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எப்போதும் சவால்கள் நிறைந்த ஒரு தொழிலாகவே எமது விவசாயம் காணப்படுகின்றது. இதனையடுத்து ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு பாரம்பரிய வெள்ளி நாணய காணிக்கை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது.